Hello everyone. December 31st திருப்பதி திருமலை வீடியோ பார்க்கலாமா? டிசம்பர் 31st இயர்லி நாங்கள் திருப்பதி போயிடுவோம். ஸோ அப்படி தான் இந்த வருஷம் நாங்கள் கிளம்புனோம். பட் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா, எப்பயுமே ஈவினிங் அங்கே போய் சேர்ந்துருவோம். பட் இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இங்கே கிளம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ நைட் ட்ராவல் தான் நாங்கள் திருமலை ஏறினோம். கொஞ்சம் இருட்டில் பயமாக இருந்தது. பட் மேலே போய் அந்த லைட் செட்டிங் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாக, மைண்டு செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ், லைட் செட்டிங்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சொர்க்கவாசல் உள்ளே போக முடியல. பட் இதை பார்த்து தான் எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ திருமலை ஒரு சின்ன டூர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது என்ட்ரன்ஸ் போயிட்டே இருக்கும். உள்ளே போயிட்டு கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. சரி, ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். லைட் செட்டிங்ஸ் பாருங்கள். என்ட்ரன்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குது. என்ட்ரன்ஸில் இருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்லாக லைட் செட்டிங்ஸ் ஒன்லி. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சைட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஷாப்பிங் ஏரியாஸ், என்ன வேணுமோ ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ பசின்னு சொன்ன இல்லைங்களா, இங்கே புளியோதரை சுட சுட கொடுத்துட்ருந்தாங்க. அதை வாங்கி சும்மா லைட்டாக சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே இந்த பெருமாள் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே ரெடி பண்ணி எப்பயுமே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி திருப்பி ஒரு ரவுண்டு திருமலை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு, அழகாக இருக்குது பாருங்கள். லைட் செட்டிங் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பாருங்கள். திரும்பியும் பசிச்சது. சரி, அன்னதானத்துக்குள்ளே போயிட்டு அன்னதானம் உள்ளே போயிட்டு ஆனால் ஒரு சின்ன ஏமாற்றம் எங்களுக்கு. அன்னதானத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம் அதை தான் போட்டாங்க. அன்னதானம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா, இது ஏகாதசிக்காக வருஷம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் பண்ணியிருந்தது. சூப்பராக இருந்தது. ஃப்ளவர் டெக்கரேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சொர்க்கவாசல் உள்ளே போக முடியல, பட் வெளியவே அது எங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்தளவுக்கு ஹாப்பி. இது கோயிலுடைய ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதுக்குள்ளே அந்த சொர்க்கவாசல் அந்த செட்டிங்ஸ் உள்ளே போகும்போது கரும்பு, ஸ்வீட் கார்னு பாருங்கள் எல்லாமே தெரியுது. லெமனு, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸ், மேங்கோ, என்னென்ன ஃப்ரூட்ஸ், என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஹெவி ரஷ்ஷு தான், பட் ஓகே. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு, ஷார்ப்பாக 12 மணிக்கு எல்லோரும் வந்து ஹாப்பி நியூ இயர் கத்துவாங்க. பட் இந்த திருமலையில் மட்டும்தான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கோவிந்தா நாமம் மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா தான் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வருஷம் தொடங்கும்போது திருமலையில் இருக்கும்போது அந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் வருஷம் நாங்கள் அங்கே தான் இருப்போம். நியூ இயர் செலப்ரேஷன் திருமலையில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயும் போக மாட்டோம். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் ஒரு குட்டி ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிடலாம், ஏன்னா குளிர் இறங்க முடியல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே பொங்கல் போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிரசாதத்துக்கு போனோம். பட் ஒரு சின்ன ஏமாற்றம், அங்கே வந்து உப்புமா போட்டுருந்தாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.